மட்டக்களப்பு நகரத்திற்குள் அதிரடியாக புகுந்த காட்டு யானைகள் பெரும் அட்டகாசம். நாமல் ராஜபக்சவை இங்கிலாந்தில் வைத்து விரட்டியடித்த புலம்பெயர் தமிழர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் ரத்து செய்யப்பட்ட நாமலின் உரை. அர்ஜுனாவின் காணியால் மிக பெரும் அச்சுறுத்தல், கடும் கோபத்தில் பெரியவிளான் மக்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி, போலீசார் வெளியிட்ட அறிக்கை. நாமல் ராஜபக்சவை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் அவர் ஜனாதிபதியாவது உறுதி, திஸ்ஸ குட்டியாராட்சி விடுத்த சவால். விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் மீண்டும் அரசியலுக்குள் நுழைய வேண்டும், அழைப்பு விடுத்த ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பௌத்த மாநாட்டை நடத்தி ஆட்சியை கவிழ்க்க விட முடியாது, கொதித்தெழுந்த முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நடைபெறவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆக்ஸ்போர்ட்டின் சுயாதீன மாணவர் நடத்தும் செய்தித்தாளான செர்விலுக்கு நேற்று அளித்த அறிக்கையில் ஆக்ஸ்போர்ட் யூனியன் தலைவர் கேத்தரின் ஜாங் மாணவர்கள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் பங்கேற்கும் திறன் குறித்த கடுமையான கவலைகளை எழுப்பியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ராஜபக்ஷ 24 மணி நேரத்திற்குள் யூனியனில் உரையாற்ற உள்ளார். ராஜபக்சவை நடத்தும் முடிவை கண்டித்து நிகழ்வை ரத்து செய்ய கோரி பிரித்தானியா முழுவதும் மாணவர் மற்றும் பிரித்தானிய தமிழ் குழுக்களால் பல நாட்களாக ஒருங்கிணைந்த அணி திரட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த ரத்து செய்யப்பட்டது. ஆக்ஸ்போர்ட் யூனியனுக்கு வெளியே பல மாணவர் அமைப்புகளுடன் சேர்ந்து பாலஸ்தீனத்திற்கான ஆக்ஸ்போர்ட் நடவடிக்கையின் ஆதரவுடன் பலர் போராட்டம் நடத்த தயாராகி வந்தனர். இந்த சர்ச்சை நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. ராஜபக்ஷ அரசியல் வம்சத்தின் மூத்த உறுப்பினரின் மேடை பேச்சு இலங்கை அரச வன்முறையில் இருந்து தப்பியவர்களுக்கும் பிரித்தானிய தமிழர்களுக்கும் மிகுந்த வருத்தத்தை அளிக்கும் என்று மாணவர் அமைப்புகளும் சிவில் சமூக குழுக்களும் எச்சரித்தன. ஆக்ஸ்போர்டு மற்றும் கேம்பிரிட்ஜ் இரண்டிலும் ரத்து செய்யப்பட்ட போதிலும் நாமல் ராஜபக்ஷ ஏற்கனவே ஐக்கிய ராச்சியத்துக்கு சென்று விட்டார். லண்டனில் உள்ள 2 குழுக்கள், புத்த பிக்குகள் உட்பட சிங்கள பௌத்த குழுக்களுடனான சந்திப்புகள் குறித்து அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுனவில் ஒரு மூத்த நபராகவும் கடந்த 2 தசாப்தங்களாக இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் அரசியல் வாரிசாகவும் நாமல் ராஜபக்ஷ உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் அண்ணன் மகனும் ஆவார். அவர்களின் தலைமையின் கீழ் இலங்கை அரசு 2009ஆம் ஆண்டு ஆயுத மோதலின் இறுதி கட்டத்தை மேற்பார்வையிட்டது. இதன்போது சர்வதேச அமைப்புகளும் தமிழ் குழுக்களும் பாரிய அட்டூழியங்கள் மற்றும் இனப்படுகொலை என்று விவரித்ததில் பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டதாக அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. ராஜபக்ஷ குடும்பம் அந்த நிகழ்வுகளுடன் ஒத்ததாக உள்ளது. அதேபோல் தமிழர் தாயகத்தின் இராணுவமயமாக்கல் மற்றும் கூறப்படும் போர்க்குற்றங்களுக்கு தொடர்ந்து தண்டனை விலக்கு அளிக்கப்பட்டது. நாமல் ராஜபக்ஷவின் அரசியல் வாழ்க்கை ராஜபக்ஷ குடும்பத்தின் புரவலர் வலையமைப்புகளுடன் நெருக்கமாக பிணைந்துள்ளது மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ஷவை சிறையில் அடைத்தாலும் அவரை ஜனாதிபதியாக்கியே தீருவோம் என திஸ்ஸ குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணை எமது பக்கம் திரும்பும் போது நாமல் ராஜபக்ஷவை எப்படியாவது சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. எனவே எதற்கும் நாம் தயாராகவே இருக்கின்றோம். சிறையில் அடையுங்கள். அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருக்கும் நாம். அவர் உள்ளே இருக்கும் போது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் நாமல் ராஜபக்ஷ சிறையில் இருந்து கொண்டே வெளியே ஜனாதிபதியாக மாறினார் என்பது வரலாற்றில் இடம் பிடிக்கும். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணிகளால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவரது பிறந்த ஊரான பெரியவிளான் மக்கள் பாரிய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர்கள், பெரியவிளானில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியானது பல வருடங்களாக துப்புரவு செய்யப்படாமல் பற்றை காடாக உள்ளது. அங்கு ஒரு பாலடைந்த கிணறும் உள்ளது. அந்த பற்றை காணிக்குள் விஷம் கொண்ட பாம்புகள் மற்றும் வேறு விஷ ஜந்துக்கள் என்பன காணப்படுகின்றன. குறித்த காணியில் உள்ள பாம்புகள் வெளியேறி வீடுகள் மற்றும் வீதிகள் அருகில் உள்ள கடைகளுக்குள் வருவதால் மக்கள் மிகவும் அச்சத்தின் மத்தியில் இருக்கின்றனர். வீதியில் சிறியவர்களோ அல்லது பெரியவர்களோ யாரும் பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. அருகில் உள்ள ஆலயத்திற்கும் கடைக்கும் செல்வதற்கும்
அனைவருக்கும் அச்சமாக இருக்கின்றது. மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பல நல்ல விடயங்களை செய்வதாக வாயால் மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருப்பவர் தனது காணி குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பது விசனத்தை ஏற்படுத்துகின்றது. காணியை சுத்தம் செய்யாவிட்டால் பிரதேச சபையினால் அந்த காணியானது சுத்தம் செய்யப்பட்டு பிரதேச சபைக்கு உரியதாக மாற்றப்பட வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம். பெரிய விழானில் காணிகள் வீடுகள் இன்றி பல குடும்பங்கள் வாழ்கின்றன. அவர் ஒரு நல்ல நோக்கம் உள்ளவர் என்றால் தன்னால் பராமரிக்க முடியாத காணிகளை அந்த மக்களுக்கு வழங்கலாமே. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆனால் அவர் பிறந்த ஊரான பெரியவிளான் பகுதியில் மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்கள் இருக்கின்றனர். புனரமைக்கப்படாத வீதிகள் இருக்கின்றன மற்றும் செய்யப்பட வேண்டிய அபிவிருத்திகள் பல உள்ளன. அவற்றையெல்லாம் அவரால் செய்ய முடியாது. ஆனால் வாயால் வெற்று பேச்சு பேச முடியும். உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றுக்கு பரீட்சை வைத்து அதில் சித்தி பெறுபவர்களையே போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தெரிவிக்கின்றார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அத்தோடு அதுபோல நாங்களும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதாவது இனிமேல் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனநிலை குறித்து பரீட்சித்து அவர்கள் மனநலம் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றார்களா என பரிசோதித்த பின்னரே தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கின்றோம். இதை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட மாந்தீவு பகுதிக்குள் ஏற்கனவே புகுந்திருந்த காட்டு யானைகள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பந்துறை பிரதேசத்திற்குள் நுழைந்து அட்டகாசம் ஏற்படுத்தியுள்ளன. கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து அப்பகுதியில் காட்டு யானைகள் உட்புகுந்து நெற்பயிர்கள் மற்றும் ஏனைய பயிர் வகைகளையும் துவசம் செய்து வந்ததாக அப்பகுதி பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். யானைகள் மனித மோதலுக்கு நிரந்தர தீர்வு இதுவரையில் எட்டப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இதேவேளை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகஸ்தர்களும் அப்பகுதி பொதுமக்களும் இணைந்து குறித்த காட்டு யானைகளை அப்பகுதிகளிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறு காட்டு யானைகளில் அட்டகாசத்தாலும் நடமாட்டத்தாலும் வளமை போன்று தமது அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட முடியதுள்ளதாகவும் மிகுந்த அச்சத்தின் மத்தியிலேயே தாம் நடமாடுவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான புதிய திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடக பேச்சாளர் எப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றின் போது பொது நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து நிதி குற்றப்பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. லண்டனில் உள்ள வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் அளிப்பதற்காக மைத்ரி விக்ரமசிங்க கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி நிதி குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் தனது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அன்றைய தினம் விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என அவர் அறிவித்திருந்தார். மருத்துவர்களின் அறிவுரைப்படி தான் வீட்டில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தேவையெனில் அதிகாரிகள் தனது இல்லத்திற்கே வருகை தந்து வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கடிதம் மூலம் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லது புதிய திகதி குறித்து இதுவரை எந்த தகவலும் பரிமாறப்படவில்லை என காவல்துறை தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வாக்குரிமை கொண்ட ஒவ்வொரு முதிர்ச்சியடைந்த பிரஜைக்கும் அரசியலில் ஈடுபடும் உரிமை உண்டு. ஆனால் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக நடத்தப்படும் சங்க மாநாடுகள் மூலம் நாட்டின் ஆட்சியை தீர்மானிக்க இடமளிக்க கூடாது என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகுட தெரிவித்துள்ளார். நுகேகுடியில் அமைந்துள்ள முன்னிலை சோசலிச கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அது ஒரு சங்க மாநாடு என்று அழைக்கப்பட்டாலும் இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த பௌத்த பிக்குகளின் பிரதிநிதித்துவமும் அங்கு காணப்படவில்லை என்பது எனது கருத்து. அங்கு மிக குறைந்த அளவிலான பிக்குகளை கலந்து கொண்டனர். குறிப்பாக குறிப்பிட்ட சில அரசியல் இலக்குகளை கொண்ட இனவாத போக்குகளை முன்னிலைப்படுத்தும் நோக்கத்துடனேயே அந்த மாநாடு அமைந்திருந்தது. அங்கு நிகழ்த்தப்பட்ட உரைகளை கேட்கும் போது இது ஒரு மாறுபட்ட அரசியல் நகர்வு என்பது தெளிவாக புரிகின்றது. எனவே இவ்வாறான சங்க மாநாடுகள் மூலம் இலங்கையின் விசேட ஆட்சியை அல்லது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க இடமளிக்க கூடாது என்பதே எமது நிலைப்பாடாகும். அரசியலில் ஈடுபடும் உரிமை அனைவருக்கும் சமமானது என்ற போதிலும் மத அடையாளங்களை பயன்படுத்தி இனவாதத்தை தூண்டுவதையும் அதனூடாக ஆட்சியை தீர்மானிக்க முயல்வதையும் மக்கள் அனுமதிக்க கூடாது என்றார்.
2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனித்த பின் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளின் தொடர் பிரச்சினைகளுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் போராளிகள் இன்னும் முழுமையாக அரசியல் மயப்படவில்லை என்பதே. அதனால் முன்னாள் போராளிகள் அரசியல் மயப்பட வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன் அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாட்டில் ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவருமான வேந்தன் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவம் வகிக்கும் அனைத்து இயக்கங்களும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பின்னரே அவர்களுக்கான அடக்குமுறைகள் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் ஓரளவு முடிவுக்கு வந்துள்ளது. அதேபோல 12,000க்கும் மேற்பட்ட புனர்வாழ்வு பெற்ற போராளிகள் வடக்கு கிழக்கு முழுவதும் காணப்படுகின்றனர். ஆனாலும் அவர்கள் இன்னும் பல அரசியல் அடக்குமுறைகள் மற்றும் புலனாய்வு துறையினரின் பின் தொடரும் தன்மைகள் தொடர்ந்து கொண்டுள்ளது. இதனை நிறைவுக்கு கொண்டுவர அனைவரும் ஒன்றிணைந்து தமக்கான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை முழுமையாக தந்துள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியே ஆகும். ஓரணியில் திரண்டு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பல கட்சிகளில் பல முன்னாள் போராளிகள் இருந்தாலும் அவர்கள் இன்னொருவருக்கான அரசியல் அங்கீகாரத்திற்காக செயற்பட்டு வருகின்றனர். இந்த நிகழ்காலத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய விடுதலை புலிகளின் ஒரே தெரிவாகவே காணப்படுகின்றது. அதனால் அனைத்து புனர்வாழ்வு பெற்ற போராளிகளும் ஓரணியில் திரண்டு தமக்கான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன் அழைப்பு விடுத்துள்ளார். புத்தளம் பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை கடத்தி கொலை செய்து அந்த வாகனத்தை கொள்ளையிட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புத்தளம் தில்லையடி ரத்மஜாய பகுதியை சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் ஒருவனே புத்தளம் காவல்துறையினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று காலை புத்தளம் அடப்பனாவிலு பகுதியில் உள்ள வடிகான் ஒன்றிற்குள் ஆணொருவரின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலுக்கமைய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது உயிரிழந்தவர் கடந்த 21ஆம் தேதி தனது முச்சக்கர வண்டியில் வாடகை பயணம் ஒன்றிற்காக சென்ற அப்துல் லத்தீப் என்ற 75 வயதுடையவர் என்பது கண்டறியப்பட்டது. சம்பவத்தன்று இரவு 9:30 மணியளவில் சந்தேக நபர் உயிரிழந்தவரின் வீட்டிற்கு வந்து அவரை வாடகை பயணத்திற்காக அழைத்து சென்றுள்ளமை காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முச்சக்கர வண்டியை கொள்ளையிடும் நோக்கில் சந்தேக நபர் சாரதியின் கழுத்து பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை கீழே தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை எடுத்து சென்றுள்ளார். பின்னர் புத்தளம் முல்லை வீடமைப்பு தொகுதியில் உள்ள தேவாலயத்திற்கு அருகில் சந்தேக நபர் முச்சக்கர வண்டியை கைவிட்டு சென்றுள்ளதுடன் காவல்துறையினர் அந்த வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர். இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்று அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்பதும் பணம் மற்றும் முச்சக்கர வண்டியை கொள்ளையிடுவதற்காகவே இந்த கொலையை செய்துள்ளதாகவும் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் புத்தளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.